ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பேர்ல் பிங்க் பன்னீர் ரோஜா பாருங்கள். இவ்வளோ க்யூட்டாக பெருசாக பூத்துருக்காங்க பாருங்கள். இவ்வளோ நாள் வந்து குட்டி குட்டியாக தான் பூத்தாங்க. வெயில்னால் இப்போ மழையும் வந்துடுச்சு. அவங்களுக்கு தேவையான சத்துக்களும் நிறையா கிடச்சிருச்சு. மழையில் தாங்க உங்களுக்கு நிறைய சத்துக்கள் கிடைக்கும். நம்ம எவ்வளோ தான் கொடுத்துருந்தாலும் எவ்வளோ உரங்கள் கொடுத்தாலும் இவங்களுக்கு வந்து மழை நீரில் தான் நிறைய சத்துக்கள் கிடைக்கும். மொட்டுக்கள் எவ்வளோ எடுத்திருக்காங்க பாருங்கள். நம்ம பன்னீர் ரோஸு இது மாதிரி இருக்கலாம் வந்து ரொம்ப அவங்களுக்கு உரம் போட தேவையில்லைங்க. அவங்களே இருக்கிற சத்தை வச்சு வளர்ந்துருவாங்க. நம்ம ஒரு 2 மாதத்துக்கு ஒரு தடவை கூட ஏதாவது ஒரு உரம், முழு உரம் கொடுத்தாலே போதும், இல்லை காய்கறி கழுவி கொடுத்தாலே போதும், அவங்களே தன்னால் வளர ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்கெல்லாம் வந்து நம்ம சொல்லணும்ல, கிராமத்து இது டவுனில் இருக்கிறவங்க அது மாதிரி இவங்கெல்லாம் வந்து கிராமத்துக்காரவங்க. அவங்களே வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வளர ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம பதியம் போட்ட ரோஸ் எல்லாமே பாருங்கள், இவ்வளோ எல்லாம் துளிர் விட்டுருச்சு பாருங்கள். இது ஃபுல்லாக தண்ணியாக இருந்தது, இப்போ தான் வடிச்சு விட்டு எவ்வளோ க்யூட்டாக அழகாக துளிர் விட்டுருக்காங்க பாருங்கள். இது ஒரு நாட்டு ரோஸ் தாங்க. அது வந்து செம்பருத்தி பூ. அப்புறம் வந்து இன்னொரு ரோஸ் ஒன்று பதியம் போட்டிருந்தேன், அதுவுமே வந்துடுச்சு. பார்ப்போங்க எப்படி துளிர் விட்டு எவ்வளோ வராங்கன்னு பார்ப்போம். இதே மாதிரி நிறைய கட்டிங்ஸ் எடுத்து நம்ம போட்டோம்னா இந்த மலைக்கு சீக்கிரமாக துளிர்கள் நிறையா விட்டு வந்துடுங்க. இது வந்து நல்ல ஒரு மலைக்கு எப்படின்னா, மலைக்கு டைரெக்டாக வைக்காமல் அடியில் வைக்கணுங்க. மலைப்படாத இடத்துல வச்சோன்னா தண்ணி பட்டு அவங்க நிறையா துளிர் எடுத்துருவாங்க. ஹாப்பி கார்டனிங் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.